தமிழ் மொழி அழிக்கிறது தான் இவங்களோட நோக்கம். தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி குற்றச்சாட்டு கிடையாது. ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம தமிழை பற்றி பேசணும், தமிழ் மொழியை பற்றி பேசுகிறோம். ஆனால் பிரதமர் நல்ல விஷயம் செய்கிறாரு, எல்லாம் சிறப்பு தான், மறுக்கவே இல்லை. அது தமிழ்நாடுன்னு சேர்க்கும் போது அவங்களுக்கு புரிகிற பாஷையில் அந்த திட்டங்களை வந்து ஏன் தமிழில் பேச விட்டக்கூடாது? இவங்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா கூட வேணான்னு சொல்கிறவங்க தான் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இதில் அதிகம். பொறுப்பு, அந்த பொறுப்புனா என்னென்ன தெரியாது. என்ன கட்டமைப்பு இருக்குது, பேரன்பாடினா என்ன, அணினா என்ன பிரிவு தெரியாது. இந்த 2 செக்டார் பிஜேபியில் இருக்குது. This video is sponsored by Epic Toyota, the new landmark of Anna Salai. Ram Aether, Chennai. Premium electric scooters. Experience the future today. PSM Hyundai, Mylapore, Chennai. Fast Track. Celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்ஸ் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக். இன்று நம்மளுடைய பாட்காஸ்ட் ஷோவில் இணைந்திருக்கும் ஒரு முக்கிய விருந்தினர் மரியாதைக்குரிய திரு அஸ்வத்தமன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். பாஜக பொறுத்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரம் இதை நிலைநாட்டுவதற்கு நான் சொல்கிறது எப்படின்னா சார், இன்டெப்த் சமூகம் இருக்கு இல்லையா சார், எல்லா இடத்துலையுமே வந்து இருக்காங்க. அவங்க லெவலுக்கு வந்து என்ன ரீச் பண்ணியிருக்கோம் சார், பாஜக என்ன ரீச் பண்ணியிருக்கு தமிழ் பாரம்பரியத்துக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும்? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் வந்து செம்மொழி ஆய்வு நிறுவனம், தமிழுக்காக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருமே ஒரு முறை சென்னையில் இருக்கிற செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்கு சென்று பார்த்து விட்டு அதுக்கப்புறம் பேசணும். இன்றைக்கு களப்பிரர் காலம், தமிழக வரலாற்றில் இருண்ட காலம் என்று சொல்லப்படுகிற களப்பிரர்கள் காலத்தை பற்றி ஆய்வு செய்து புத்தகங்கள் இன்றைக்கு செம்மொழி ஆய்வு நிறுவனத்தில் வந்திருக்கிறது. பிரெய்லியில் சங்க இலக்கியங்கள் அத்தனையும் 8 தொகை 10 பாட்டு அத்தனையும் பிரெய்லியில் புத்தகம் போட்டிருக்காங்க. பார்வையற்றவர்களுக்கு இலவசமாக செம்மொழி ஆய்வு நிறுவனம் தந்து கொண்டிருக்காங்க. இந்த இப்போ தமிழ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் நான் சென்னை ஐஐடியில் போனேன் இல்லைங்களா, மலேசியா அமைச்சருக்கு மலாய் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட மணிமேகலை காப்பியத்தை நான் கொடுத்தேன். மலாய் மொழியில் மணிமேகலையா அப்படின்னு சொல்லி அந்த மலேசியா அமைச்சர் வியந்து பார்த்தாங்க. அதை அச்சிட்டு பிரசுரித்திருக்கிறது செம்மொழி ஆய்வு நிறுவனம். தமிழ் ஆய்வு என்பதை அடுத்த கட்டத்திற்கு அடுத்த தளத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. நரிக்குறவ பாஷையில் இன்றைக்கு திருக்குறள் புத்தகம் வந்திருக்கிறது. நரிக்குறவ பாஷைக்கு எழுத்து வடிவமே கிடையாது. தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தி நரிக்குறவ பாஷையை எழுதி அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு உரை எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு. இதெல்லாம் தானே தமிழை வளர்க்குறது. ஒன்று. ரெண்டாவது, தமிழ் மொழிக்காக செய்திருக்கிற ஒரு மிகப்பெரிய சேவை. இப்போது பிரதமர் எங்கே போனாலும் தமிழ் தான் மூத்த மொழின்னு பேசுகிறாரு. சீனா இந்திய எல்லையில் ஒரு போர் சூழலில் போய் அப்போ போய் திருக்குறளில் மேற்கோள் காட்டுறாரு, ஐநா சபையில் மேற்கோள் காட்டுறாரு. இன்றைக்கு வந்து ராஜராஜ சோழன், இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ நடந்த சமீபத்திய ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்ததற்கு பிறகு சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரித்திருக்கு. இன்றைக்கி நீங்கள் நார்த்து சைடில் எல்லாத்துலேயுமே அசோகர், குப்தா கிங்ஸு, மௌரியாஸ் இதுதான் தெரியும். நமக்கே அதானே தெரியும். நம்ம சப்ஜெக்ட்லேயே அதானே இருந்தது, காங்கிரஸ் அதானே கொடுத்து வச்சு படிக்கிறது. சோழர்களை பற்றி நம்ம ஹிஸ்ட்ரியில் படித்தோம். இன்றைக்கு நார்த்து சைடில் போய் சோழ மன்னர்களை பற்றி பேச வச்சுருக்காரு ஒரே ஒரு விசிட்டில் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ராஜேந்திர சோழனுடைய அந்த படையெடுப்பு, கடாரம் உள்ளிட்ட நாடுகளுக்கான அந்த படையெடுப்பை துவங்கி அந்த 1000ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி அதற்கு பிரைம் மினிஸ்டர் வந்து உலகம் முழுவதும் அந்த விஷயத்தை உற்று நோக்க செய்து இன்றைக்கு சோழ அரசர்களது பெரும் புகழை இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற அத்துணை வீடுகளிலும் ஒலிக்க செய்தவர் நரேந்திர மோடி அவர்கள். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு, நான் சொல்கிறேன் சார், நீங்கள் அது எத்தனை பேருக்கு புரியும், எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு எனக்கு தெரில. நான்லாம் ஏங்கி தவிச்ச ஒரு விஷயம். நீங்கள் தமிழுக்கு என்ன பண்ணீங்க, முதல்ல அடிப்படையாக என்ன பண்ணணும், தமிழ் மொழி வாழணும். அடிப்படையாக என்ன வேணும், எல்லோரும் தமிழ் பேசணும், தமிழர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியணும். இது நடந்தால் தான் அடுத்து முதல்ல தமிழ்.
அது இல்லாமல் நீங்கள் கீழடியை வந்து நம்ம அகழ்வாய்வு பண்ணியோ இல்லை வந்து இலக்கியங்களை பாதுகாத்தோ புத்தகம் போட்டோ எந்த யூஸுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத்துக்களே தெரியாதுன்னா அவன் எப்படி இதெல்லாம் படிப்பான்? புரியுதுங்களா? இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை 10ல் 5 குழந்தைங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரில. என்ன காரணம்? என்ன காரணம்? தமிழை தான் தேர்ந்தெடுக்கிறதே இல்லை ஒரு மொழியாக கூட. ஏங்க இந்த இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட பையன் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்கல்ல, வைரல் ஆயிடுச்சு. இங்கிலீஷு ஃப்ரெஞ்சு எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சாக ஏதோ சொன்னார். ஃப்ரெஞ்சு தான் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அவர் சும்மா கேட்டதுக்காக அப்படியே சொன்னான். அப்படியே அது சும்மா அது எப்படி சொல்லுவான்? ஒரு பையன் சின்ன இது என்ன சொல்கிறது, குழந்தைங்க போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது இந்த இதெல்லாம், அவன் போய் சொல்லிவிட்டான் எனக்கு தமிழ் சரியாக. அவன் எதுக்கு சொல்கிறான் எனக்கு தமிழ் வராது, எனக்கு தேர்ட் லாங்குவேஜ் ஃப்ரெஞ்சுங்கிறான். புரியுதுங்களா? தமிழை ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி நான் பேசலை, பயிற்று மொழி பற்றி பேசலை, ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் டிகிரி மொழிக்கும் படிச்சுட்டு வந்துட முடியும். இது மிகப்பெரிய திட்டமிட்ட தமிழ் மொழி அழிப்பு பிரதர். இது இன்றைக்கி காப்பாற்றிருக்கோன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தானே காப்பாற்றிருக்கோம். நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் பயிற்று மொழி தமிழ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ் என்று வலியுறுத்துகிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜ் ஒரு தமிழ் மொழியை ஒரு மொழியாக கற்காமல் உங்களால் பள்ளி படிப்பை முடிக்க முடியாது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில். அதை தடுக்கிறது தான் இப்போ ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. இங்கே நாங்கள் கம்பல்சரி சொல்லியிருக்கோம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் தமிழ் மொழி கம்பல்சரி. ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் ஏன் தமிழ் மொழி கம்பல்சரி இல்லை? கேளுங்க பார்ப்போம். அவங்கள தமிழ் மொழி அழிக்கிறது தான் இவங்களோட நோக்கம். தமிழ் மொழிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கோம். தமிழ் மொழி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதற்காக நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்துடும். மக்கள் மத்தியில் எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குது சார். பிஜேபியை பொறுத்தளவுக்கு ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட்ஸ் புவரர். அதாவது இது வந்து நான் கூகுள் பண்ணி பார்த்ததில்ல. பிஜேபி பற்றியான கருத்து சில பேர் சொல்கிறது தான் நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியாக முன்வைக்கிறேன். மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை பாஜக ஆட்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரர்களை வந்து எப்பவுமே பணக்காரங்க அவங்க அதாவது வடிவமைக்கிறதே வந்து அப்படி தான் இருக்கும். ஏழை சாமானிய மக்களுக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ பெனிஃபிட்ஸ். ஈவன் இந்த திட்டம் கூட வச்சுக்கலாம் சார், நிறைய திட்டங்கள் இருக்குது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கிற மக்களுக்கு என்னென்னலாம் வேணும் சொல்லுங்கள் சார். இல்லை அதுதான் இல்லை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இயல்பாக இல்லை வேலை வாய்ப்பு அவங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு, அதாவது மெடிக்கல் பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் பேசிக்கான அது ரெண்டுமே தான் சார். பேசிக் தானே வேலை ஹெல்த். நீங்கள் இன்னுமே உங்களுக்கு பேசிக் புரியல. சாதாரண அடிமட்ட மக்களுக்கு முதல்ல என்ன தெரியுங்களா வேணும்? வீடு, கரெக்டு, பாத்ரூம் வேணும், தண்ணி வேணும், குடிநீர் வசதி வேணும். இது எல்லாமே பிரதமர் திட்டத்தில் வருது. அடுத்தா தான் உங்களோட முதலாக இருக்கும் நம்புகிறேன் நான். சார் உங்களுக்கு அடிப்படை மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் யாருமே சொல்ல வேணாம். ஏன்னா அவரே அடிப்படையாக சாதாரணமான ஒரு அடிப்படை தேவைக்கு ஏங்கி ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஏழை, அவர் சொல்கிற மாதிரி ஒரு ஏழை தாயினுடைய மகன் நீங்கள். அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 பாரத பிரதமராக வந்த உடனேயே அவர் முதலில் செயல்படுத்திய திட்டம் வீட்டுக்கு வீடு பாத்ரூம். கழிவறை இல்லாமல் இரவு நேரங்களில் பெண்கள் வந்து பாம்பு கடித்து செத்து போகிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முதல்ல அவர் பண்ணது வீட்டுக்கு வீடு பாத்ரூம். நீங்கள் இந்தியாவில் 2013 12 எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா யாரும் நம்பியிருக்கவே மாட்டாங்க பிரதர். இன்றைக்கி சாத்தியப்படுத்தி காட்டிட்டார். எல்லா வீட்லேயும் பாத்ரூம் இருக்குது. எல்லா கிராமத்திற்கும் மின் இணைப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டெக்ரல் ஹியூமனிசம். இன்றைக்கி அதை திமுக காப்பி அடித்து வச்சுட்டு இருக்குது. அது எங்கள் தத்துவம். அது அவங்களுக்கு சொல்கிறதுக்கு சொந்தமாக தத்துவம் கூட இல்லை. எங்கள் தத்துவத்தை காப்பி வச்சு எல்லாருக்கும் எல்லாம். நீங்கள் எங்கேப்பா எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்தீங்க? உங்கள் குடும்பத்துக்கு தான் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், மின் இணைப்பு இல்லாத கிராமங்களே இல்லை. மின் இணைப்புக்கு அப்புறம் அடுத்த கட்டம் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு நாட்டில் பல கிராமங்களுக்கு மின் இணைப்பே போகல. ஒரு அரசு எல்லா கிராமங்களுக்கும் மின் இணைப்பு கொடுத்துருச்சு. அடுத்து அந்த அரசு என்ன யோசிக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்களேன். இப்போ மின் இணைப்பு கொடுத்தாச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் வேணும். அது ஓகே சார். நீங்கள் வந்து சார் மின் இணைப்புன்னு கொடுத்துட்டிங்கனாலே மக்கள் வந்து அது நம்ம பண்ணுறோம். அது லைட்டோ ஏதோ ஒரு விஷயம் அந்த எலக்ட்ரிக் டிவைசஸ் அவங்களே இது பண்ணிப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. மின் இணைப்புங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை. ஒரு ஒரு மின்சாரம் பார்க்காத ஒரு கிராமம்
மின்சாரம் பார்க்குதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லைட்டு போகிறது, ஃபேனு போடுறது, அதெல்லாம் மேபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது மின் இணைப்பு கொடுத்துட்டீங்க, அதை கட்டுறதுக்கு நம்மளுக்கு அந்த வருமானம் வேணும். பேசிக் அடுத்த லெவலில் தானே சார் பேசிக்காக இருக்கும். இல்லைனா அதில் நீங்கள் ஏதாவது நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். நான் சொல்கிறது, ஒரு நாடு மின் இணைப்பையே பார்க்காத கிராமங்கள் இருக்கிற ஒரு நாடு, எல்லா கிராமத்திற்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்ட பிறகு அடுத்த ஒரு விஷயம் அந்த நாடு என்ன தெரியுமா வச்சது? எல்லா கிராமத்திற்கும் பிராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன். எங்கேருந்து எங்கே யோசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் வெல்ஃபேர் கவர்மெண்ட். சார் எதுக்கு சார் பிராட்பேண்ட்? எல்லா கிராமத்துக்கும் ஒரு இடத்துலையாவது பிராட்பேண்ட் வந்துடணும். இது பிஎம்மோட ஸ்கீம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பாரத் நெட்டில் நிறையா ஊழல் பண்ணி இன்னும் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை. மற்ற எல்லா ஸ்டேட்லேயும் பிராட்பேண்டு சென்னையில் இப்போ நீங்கள் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோவில் இருக்கிற இதே பிராட்பேண்டு ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு இளைஞனுக்கு அந்த அக்சஸ் கிடைக்கணும். ஏன்? ஆப்வியஸ்லி வந்து நெக்ஸ்ட் லெவல் நாலேஜ் அங்கே தானே சார் இருக்குது. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் சார். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நீங்கள் இங்கே இருந்து ஒரு டிஎன்பிசிக்கோ இல்லை வந்து யூபிஎஸ்சிக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு ஓப்பனிங்கோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கிற அதே ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரண குக்கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு கிடைக்கணும். சார் இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து நீங்கள் நம்ப சேர்ந்திருக்கே பிரதர். நீங்கள் 2012 நல்லா யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர்ட்டு இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருந்தது? நம்ம இயல்பாக பேச இல்லை நான் கேட்குறேன், பேங்க் அக்கௌண்ட் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ஜிபே இருக்குது சார். பூ விற்கிற மாதிரி கூட இருக்குது. எல்லாமே பேங்க் அக்கௌண்ட் 2012 இருந்ததா? இல்லை சார் நீங்கள் நல்லா பாருங்கள், கட்டட வேலை செய்கிறவங்கள்ட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்காது. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே அது சேர்ந்துருச்சு சார். யார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு தெரியுங்களா? அந்த கம்பெனியில் ஒரு சேலரிடு எம்ப்ளாயியாக ஒரு ஓரளவு எம்எஸ்எம்இ கம்பெனிக்குள்ளேயாவது போகிறவங்களுக்கு தான், இஃப் இட் இஸ் ரியலி நெசசரினா அந்த கம்பெனியில் இருக்கிறவன், இங்கே இருக்கவன், அங்கே இருக்கவன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. பொதுவாக கணவர்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும், மனைவிகிட்ட இருக்காது, வயசானவங்ககிட்ட இருக்காது. இன்றைக்கி ஒரு பூம்பு மாடை கட்டிட்டு வந்து யாசகம் கேட்குறவர்கிட்ட அந்த பூம்பு மாட்டுடைய கொம்பில் கியூஆர் கோடு இருக்குது. டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருக்கோம். ஒன்று சார், பூம்பு மாடு வச்சு யாசகம் கேட்குறவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டு சேர்த்துருக்கு சார். நீங்கள் எந்த கவர்மெண்ட்டை பார்த்து நீங்கள் சாதாரண மக்களுக்கு இல்லைன்றீங்க? எல்லா மக்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட், எல்லா வீட்டுக்கும் குடிநீர், எல்லா வீட்டுக்கும் பாத்ரூம், வீடு இல்லாதவங்களுக்கு வீடு. எத்தனை கோடி வீடு கட்டி கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டில். இல்லை சார், நீங்கள் இயல்பாக மக்கள்கிட்ட கேட்கும் போது சார் நம்ம ஜென்ரலாக பேசுவோம் சார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா இப்படி ஒரு திட்டம் இருக்கா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே இருக்குது, ஃபைன், இப்படி இருக்கா, அப்படியாப்பா எப்படி பண்ணணும், எங்கே போய் வாங்கணும்? அதாவது அமினிஷா பேஷண்ட்டை கேட்டிருப்பீங்க, கிராமத்துக்கு வாங்க, நீங்கள் கிராமத்துக்கு வாங்க, நீங்கள் வந்துட்டுங்க நல்லா புரியும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன தெரியுமா சார், இது ஏன் இந்த கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள் சேர்க்க மாட்டீங்க? பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, பிரதமர் மோடி வீடு திட்டம் தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கவே முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்போ அந்த பஸ் பாஸ் கொடுக்குறாங்கல்ல சார், ஸ்டூடெண்ட்ஸ் பஸ் பாஸ் கொடுக்குறாங்கல்ல சார், இந்த பஸ் பாஸ் இருக்கா இல்லையாங்கிறது சிட்டியில் ஒரு பணக்கார ஃபேமிலியில் சொஃபஸ்டிகேட்டடாக வளர்ந்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்காக அந்த ஸ்கீம் இல்லை, பெனிஃபிஷரி இல்லைன்னா அர்த்தம் இல்லை சார். பயணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு இன்னொரு விஷயம் இருக்குது சார், இது பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது சார். ஏன் தமிழில் பேர் வைக்க மாட்டாங்க, புரியவே மாட்டேங்குது சில விஷயங்கள்லாம். இதெல்லாம் வச்சா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குற்றச்சாட்டு கிடையாது, ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ நம்ம தமிழை பற்றி பேசணும், தமிழ் மொழியை பற்றி பேசுகிறோம். ஆனால் பிரதமர் நல்ல விஷயம் செய்கிறாரு, எல்லாம் சிறப்பு தான், மறுக்கவே இல்லை. அது தமிழ்நாடுன்னு சேர்க்கும் போது அவங்களுக்கு புரிகிற பாஷையில் அந்த திட்டங்களை வந்து ஏன் தமிழில் பேச விட்டக்கூடாது? இல்லைங்க, இப்போ தமிழ்நாட்டில் வந்து தமிழில் பேர் இது குற்றம் கிடையாது சார். இல்லை தமிழில் பேர் சூட்டினா தான் ரீச் ஆகும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின்ன்றது நான் தமிழ் பேரா என்ன சார் ரீச் ஆகலையா? எதை கம்பேர் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சு புரியுது சார். இல்லைங்க, உங்களுடன் ஸ்டாலின் ஒரு பேர் வச்சு இல்லையோ சார், அது ஒரு வேற பாயிண்ட். ஏங்க, ஒரு ஸ்கீமுக்கு தமிழில் பேர் வைக்கணுன்றீங்க, உங்களுடன் ஸ்டாலின் தமிழ் பேராப்பா? இல்லை ஸ்டாலின் தமிழ் பேரா? அது ரீச் ஆகலையா? நலம் காக்கும் ஸ்டாலின் பாதி எல்லாமே வந்து அது இப்போ ஏதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மொழி. ஸ்டாலின் வந்து ரஷ்யா பாஷை, அதை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க, அப்புறம் தமிழில் பேர் இல்லைங்கிறீங்க சார். இது வந்து நான் சொன்னது நீ எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க டாப்பிக்கை. நான் என்னன்னா மக்களுக்கு இன்னும் புரியும், அண்டர்ஸ்டாண்டிங். நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் சார். நீங்கள் இந்தியா அளவில் இருக்கிற ஒரு ஸ்கீமுக்கு ஹிந்தியில் தான் பேர் வைக்க முடியாது, தான் அஃபிஷியல் லாங்குவேஜ்.
ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அனைவருக்கும் வீடு தமிழ் படுத்துகிறோம், தமிழ் படுத்தாமல் இல்லை, அனைவருக்கும் வீடு, பிரதமரின் மோடி வீடு, அனைவருக்கும் வீடு படுத்துகிறோம். ஆனால் அஃபிஷியல் டாக்குமெண்ட்டில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனான்னு இருந்து ஆகணும். ஏன்னா சென்ட்ரல் ஆஃபீஸர்ஸு அதை நேஷ்னல் லெவலில் கோஆர்டினேட் பண்ணும்போது அந்த ஸ்கீமுக்கு ஒரு காமன் நேம் இருந்து தான் தீரும். இது வந்து ஒருவேளை 2014 அப்புறம் மோடி வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் வந்து ஹிந்தியில் பேர் வச்சிட்டாருங்க, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்த வரையும் எல்லாத்துக்கும் தமிழில் தாங்க பேர் இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இப்போ ஒன்றும் இல்லைங்க. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வருது. அந்த மெசேஜ் என்ன வருது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு? தமிழில் அழகாக விவசாயிகளுக்கான பிரதம மந்திரியினுடைய உதவி திட்டத்தில் உங்களுக்கு 2000 ரூபாய் வருது. அது மாதிரி வருஷத்துக்கு 3 தடவை அந்த 2000 ரூபா வரும், 6000 ரூபா வரும். அழகாக அந்த எஸ்எம்எஸை பார்த்த உடனே நேராக போய் விவசாயிகள் அந்த 2000 ரூபாய் எடுத்துகிட்டு ஒரு உரம் வாங்குறதோ, ஒரு பூச்சி மருந்து வாங்குறதோ, இல்லை ஒரு விதை நெல் வாங்குறதோ, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இது வந்து அவங்க பயனாளிகளை பொறுத்த வரைக்கும் அது தமிழில் தான் இருக்குது. சரிங்களா? இந்தியா முழுசும் அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு காமனாக ஹிந்தியில் ஒரு பேர் வச்சு தான் ஆகணும். அப்போ தான் அது ப்ராக்டிக்கலாக இந்தியா முழுசும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கொடுக்கலையே, அது உத்தரப்பிரதேஷ்லேயும் கொடுக்குறாங்க, கர்நாடகாவிலையும் கொடுக்குறாங்க, கேரளாவிலையும் கொடுக்குறாங்க. கர்நாடகாவில் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது என்ன. அப்போது இதில் என்ன நமக்கு வந்து என்னென்னாங்க, பேர் முக்கியமாக சோறு முக்கியமாகிற மாதிரி நமக்கு அந்த திட்டம் தான் முக்கியம். என்ன திட்டம் முக்கியம். நம்ம தமிழ் விவசாயிகளுக்கு அந்த 2000 ரூபாய் அந்த நேரத்தில் சார், நீங்கள் நம்ம சிட்டியில் இருக்கோம், அந்த 2000 ரூபா நம்ம ஒருவேளை உங்களுக்கு அதோடைய ஏன்னா நம்ம ஒரு தடவை காருக்கு டீசல் போடுற காசு இப்படி வச்சுப்போம். ஆனால் ஒரு விவசாயிக்கு அந்த விதைப்பு காலத்தில் இல்லை ஒரு அறுவடை அந்த தேவையான நேரத்தில் வர்ற அந்த 2000 இருக்குது பாருங்கள் சார், ரொம்ப பெரிய விஷயம். அந்த 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு அக்கௌண்ட்டில் போய் டைரெக்டாக அந்த பெனிஃபிஷரிஸுக்கு போய் சேர்றதுங்கிறது அவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்க்குறாங்க அந்த ஒரு விஷயத்தை. தவிரவும் எல்லா திட்டங்களையும் நம்ம ஓட்டுக்கு பண்ணல. அந்த 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 பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கோங்க. நான் அதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட்லாம் சொன்னால, இந்த சார் 1+1 சார், பிஜேபி 12% சார், ஏடிஎம்கே 20 சார், இது கூட்டினீங்கன்னா 20, 30 இதெல்லாம் சார், இது பேசுங்க சார், இது கரெக்டு தான், இது பேசணும் தான், தப்பு சொல்ல. ஆனால் கொள்கையும் கொஞ்சம் பேசுங்க. கம்யூனிஸ்ட் கொள்கை, திராவிட கொள்கை, பிஜேபியினுடைய ஒருங்கிணைந்த மனிதத்துவம் என்ன பேசுகிறது, இந்த கொள்கைன்றது தமிழர்களுக்கு தேவையா இல்லையா, தமிழர்களுக்கான விஷயத்தை யார் பேசுகிறா, தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியலை பேசுகிற ஒரு தத்துவம் எது, இப்படிலாம் பேசுங்கன்றேன். இப்படி தான் தமிழக அரசியல் ஒரு காலத்தில் இருந்துகிட்டு இருந்தது. இப்போது இப்படியே நீங்கள் பேசுனதுனால என்ன பண்ணிட்டீங்கன்னா, சார் ஸ்கீம் கொடுக்குறீங்க சார், ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேதே சார். ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக சார் ஸ்கீம் கொடுக்குறாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்காக ஸ்கீமா? கண்டிப்பாக அப்படி இல்லை. ஆனால் இங்கே இப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில். அது தப்பு தானே. இப்போ சார் கேரளாவிலேருந்து ஓட்டு வரல சார், கேரளாவில் வீடு கொடுக்கலையா சார்? தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் முன்னாடி இப்போ 12% முன்னாடி கொஞ்சம் ஓட்டு கம்மியாக வந்ததுன்னு வைங்க, 2 கோடி வீடு முத்ரா திட்டத்தில் தமிழகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது தமிழ்நாட்டிலேருந்து ஓட்டு கம்மி சார், உத்தரப்பிரதேசத்துலேருந்து அதிகம் சார், உத்தரப்பிரதேசத்துக்கு வீடு அதிகமாக கொடுப்போம், தமிழ்நாட்டுக்கு கம்மியாக கொடுப்போம்னா அது எப்படி சார் வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்க முடியும்? நீ திமுக கூட ஓட்டு போடு, ஆனால் நீ வீடு இல்லாமல் இருக்க, நீ இந்திய குடிமகன், உனக்கு நான் வீடு கொடுக்கணும், இப்படி நினைக்கிற ஒரு பிரதமர் கிடைக்கிறது தானே சார் வரோம். உண்மை சார், அதுதானே எங்களுக்கான பெருமை சார். நான் ஸ்கீம் கொடுத்தேன் சார், ஸ்கீம்லேருந்து ஓட்டு வந்து சார் ஓட்டே வரவேணா சார், வெல்ஃபேர் ஸ்டேட் சார். தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் இருக்கிற அத்தனை உயிர்களும் நல்வண்ணம் வாழணும். இதுதான் இன்டெக்ரல் ஹியூமனிசம், இதுதான் பிஜேபியினுடைய கொள்கை. அதை நோக்கி தான் திட்டங்கள் தீட்டப்படுகிறதே ஒழிய திட்டங்களை ஓட்டு அடிப்படையில் இதை போட்டால் ஓட்டு வருமா, அதை போட்டால் ஓட்டு வருமா, அப்படி நாங்கள் எந்த திட்டத்தையுமே போடலை. நீங்கள் நினைக்கிற சார் இந்தந்த செக்டார்லாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடலை சார், இந்தந்த ஏரியாலாம் ஓட்டு போடலை சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பல செக்டார், பல பகுதிகளுக்கு கூட பிஜேபி அரசு தங்களுடைய திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தபோது கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டே ஆகணும். ஸோ அவர் இருந்தபோது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பிஜேபியை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு பார்த்தது. ஒவ்வொரு நாளும் திறந்தால் பிஜேபி தான். இன்னைக்கு இருக்கிற அரசியலில் மீடியா அட்ராக்ஷன்
பப்ளிக் ட்ராக்ஷனும் சார் எக்ஸாக்ட்லி. பப்ளிக் ட்ராக்ஷன் அண்ட் சார் கட்சிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான்டா பிஜேபி வந்திருக்குன்னா அதை வந்து நிரூபிச்சிட்டாரு சார். 11% ஓட் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு சார். 12 பிரதர் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 12% ஆனால் சார் இப்போ அது இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எப்படின்னா பிஜேபியோட ஆதரவாளர்கள் மத்தியில் சொல்லணும், கட்சி ரீதியாக பேசலாம் சார். ஒரு சோர்வை படுத்துதே சார். அது பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லைங்க அதாவது ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலி அதாவது வந்து ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு ட்ரைட் இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். நான் நீங்களாகவோ நீங்கள் நானாகவோ மாறிவிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேசிக் நேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வந்த உடனேயே அவர் ஒரு விஷயம் சொன்னார். அவர் வந்து புயலுங்க, நான் வந்து தென்றல், என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் வந்து என்னுடைய அப்ரோச் ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் முக்கியமாகப்படும். அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பார். இப்பொழுது இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து இந்த பூத் ட்ராவல் இந்த கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான காலமாக இதை கருதுகிறார். நான் சொன்ன நிறைய ட்ராவல் பண்ணுறார், தெரியல வெளியில். அவர் நிறைய நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. அந்த ட்ராவல் டைம் லைன்லாம் போட்டு யாரும் வெளில சொல்ல மாட்றாங்க. இவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு, ஒரு நாளைக்கு இவ்வளோ போகிறாரு, அதை சொல்ல தெரியல. மீன்ஸ் அதை சொல்லலை. நிறைய ட்ராவல் பண்ணுறாரு. நான் வாட்ச் பண்ண வரைக்கும் நிறைய ட்ராவல் பண்ணுறேன். ஓகே. ஸோ உழைப்பு அப்படின்னு பார்த்தா எங்களுடைய தலைவர்கள், முன்னாள் தலைவராக இருக்கட்டும், இந்நாள் தலைவராக, எல்லாருமே கடுமையான இல்லை அப்படி சொல்ல, கடுமையான உழைப்பை கொடுக்குறார்கள். மோடஸ் ஆபரண்டி வேறு மாதிரி இருக்கு. அண்ணாமலை அவர்களுடைய மோடஸ் அவங்களுடைய ஸ்டைல் வேறு சார். அவருடைய ஏஜ் ஃபேக்டரு, அவருடைய இது, இவருடைய அனுபவம், இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப வருஷம் அரசியலில் பார்த்துட்டு வந்தவர். ஸோ இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குது. இதில் டிசப்பாயின்மெண்ட் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டிடாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கட்சிக்குள்ளே டிசப்பாயின்மெண்ட் வரல. ஏன்னா ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ளே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க ரெண்டு விஷயம் சார். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு வெளிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க, கட்சிக்கு வெளிலேருந்து ஆதரவு மனநிலையில் எந்த பொறுப்பும் வாங்கிக்க மாட்டாங்க, கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி, ஏதாவது சார் சோஷியல் மீடியாவில் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அந்த ஸ்பெண்ட் பண்ணுறதே நான் வந்து இட் ஷுட் பி அக்னாலஜின்னு சொல்லுவேன். ஏன்னா அதுக்குமே ஒரு இது வேணும்ல. ஏன்னா ஃபேமிலிக்கு டைம் கொடுக்கணும், ஒர்க்குக்கு டைம் கொடுக்கணும். ஒருத்தன் வந்து 2 மணி நேரம் நான் கட்சிக்காக ஒரு பேஜை வந்து மெயின்டைன் பண்ணுறேன், அதுவுமே என்ன சொல்கிறது, ஷுட் பி அப்ரிஷியேட்டட். எஸ். அப்போது இவங்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தா கூட வேணான்னு சொல்கிறவங்க தான் பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் இதில் அதிகம். பொறுப்புனா என்னென்ன தெரியாது, என்ன கட்டமைப்பு இருக்குது, பேரன் பாடினா என்ன, அணினா என்ன தெரியாது. இந்த 2 செக்டார் பிஜேபியில் இருக்குது. இப்போது உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. ஏன்னா ஒர்க்கு வந்து அதே ஃப்ளோவில் அதே வேகத்தில் சென்று கொண்டே இருக்கிறது. எந்த தடங்களோ தடுமாற்றமோ தாமதமோ எதுவுமே இல்லை. ரொம்ப அதே ஃபோர்ஸில் அந்த மழை வெள்ளம் எப்படி ஓடுமோ அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. ஒர்க்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ கட்சிக்குள்ளே அந்த கட்டமைப்புக்குள்ளே வேலை செய்கிறவங்களுக்கு எந்த விதமான தொய்வுமே உணரவில்லை. இன்னும் சொல்ல போனால் வேகத்தை தான் உணர்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த சோஷியல் மீடியா ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்கும்ல. அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ஃபோர்ஸாக அந்த மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த என்கேஜ்மெண்ட் ஒரு வேளை இப்போது அது உங்களுக்கு ஒரு வேளை என்னென்ன அதில் ஒரு தொய்வு கிடைச்ச மாதிரி தோணிருக்கலாம். சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே இல்லாதனால அதுதான் அந்த மீடியா சோஷியல் மீடியா என்கேஜ்மெண்ட்டு ஒரு கான்ட்ரவர்சியோ இல்லை இதுவோ இது அந்த ஒரு இது இல்லாதனால உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, கட்டமைப்புக்கு வெளியில் இருக்கிற ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சொன்னதுனால அந்த தொய்வு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் உண்மையிலேயே கட்சிக்குள்ளே எந்த தொய்வுமே இல்லை. அது மிக வேகமாக சென்று கொண்டே இருக்கு. போலிங்கில் எந்த பாதிப்பும் இருக்காது. போலிங் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஓட்டுகளை அதிகப்படுத்துறதை நோக்கி போயிட்டுருக்கோம் பிரதர். பாதிப்புன்றதெல்லாம் பெரிய வார்த்தை. நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ பர்சன்டேஜ் அதிகமாகுது, எந்த அளவுக்கு எம்எல்ஏ கவுண்ட் அதிகமாகுதுன்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் ரொம்ப வியப்பா. அதுதான் அடுத்த கேள்வி. அப்படியே நான் வச்சிருந்தேன் 2026 என்டிஏ கூட்டணி அதான் சொல்கிறேன், ரிசல்ட் வந்து ரொம்ப வியப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மக்கள், நான் வந்து 3 விஷயமாக அதை பிரித்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன். பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது ஒன்று. ஓகே. 2வது மக்கள். ஓகே. நீங்கள் திமுக எப்படி எலெக்ஷன் அணுகுச்சு அப்படின்னு சொன்னால்,
தன்னுடைய பலத்தை நம்பாமல் எதிரியினுடைய பலவீனத்தை நம்பி அது எலெக்ஷனில் இறங்குச்சு. ஓகே எதிரில் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. ஓகே வேறு வழி இல்லாமல் இப்போதைக்கு வேற வழியில் நம்மள தான் போட்டாங்க ஆகணும். ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க இந்த இறங்குறாங்க. எலெக்ஷன் அப்படி நிச்சயமாக கிடையாது. இந்த எலெக்ஷனில் வந்து மக்கள் என்னைக்கோ முடிவு பண்ணிட்டாங்க, திமுக வேணாம்பா, திமுக வேணாம். ரொம்ப ஏமாத்துறானுங்க நம்மளை. ஓகே அந்த போலிங் கணக்கெல்லாம் வச்சு நீங்கள் என்னங்க நீங்கள் மீடியாவில் வச்சு பேசுகிறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க. ஒரு அர்பன் ஏரியாவில் 10 to 5லையோ இல்லை வந்து உங்களுக்குன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது, டைரக்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ இல்லை ஒரு விவசாயம் ரீதியான கஷ்டங்களுக்கோ இல்லை வந்து ஒரு சிட்டா பட்டா வாங்குறதுக்கோ இப்படி நேரடியாக அரசு அலுவலகங்களையோ அரசையோ அணுகாதவர்கள். நீங்கள் இப்போ விஓட்ட போயிருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? உங்களுக்கு எப்படி தோணுன்னா, நீங்கள் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசிடுவீங்க, அந்த ஆட்டோக்காரர் திமுக காரராக இருப்பார், அந்த ஆட்டோக்காரன் திமுக தான் வருங்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது இல்லை உண்மை. ஓட்டுங்கிறது வேற பிரதர். நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ராமா பண்ணாலும் பத்திரிக்கையில் தங்கம் ஓடுது சார், அப்படியே திமுக நம்பர் 1 முதலமைச்சர் வந்து நம்பர் 1 முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா கூட அவன் சாதாரண இந்த விஏஓ கிட்ட பார்க்குற ஆட்டிடியூட் இருக்குல்ல, ஒரு விஏஓ தான் கடைசி கட்ட கண்ணி இந்த அரசு எந்திரத்தில் மக்களை அணுகிற இவங்க மக்களை நடத்துகிற விதமே இன்றைக்கி மாறி போயிருக்கு. மனுஷனாக கூட மதிக்க மாட்டுறாங்க யாருமே மக்களை. போலீஸ் ஸ்டேஷனில், பிடிஓ ஆஃபீஸில், விஓ ஆஃபீஸில் யாருமே மக்களை நடத்துகிற விதம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா அரசு மக்களை எப்படி நினைக்குது, திமுக மக்களை எப்படி நினைக்குது. ஆல் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு. கவர்மெண்ட் சொல்கிறேனே உங்களுக்கு. இப்போ நேற்று முந்தா நாள் ஹைகோர்ட் சொல்லியிருக்கு பாருங்க, பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க அஃபிஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லி. வெரி சீரியஸ் இஷ்யூ பிரதர் இது. பேரலல் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன கொடுமைன்னா, இதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு அக்கறையே இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கு. அவர் எதை பற்றியுமே ஒரு ஓன்னஸ் எடுத்துக்கிறது இல்லை, எதுவுமே தனக்கு சம்மந்தம் எல்லாம் பக்கத்து ஸ்டேட் இஷ்யூ மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு. புரிதுங்களா உங்களுக்கு? நீங்கள் சிஎம்ங்க ஏதோ ஒரு உங்கள் ஸ்டேட்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா இதை வந்து ஏதோ வந்து அந்த துபாய் குறுக்கு சந்தில் நடந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எப்படி எழுப்பி விடுறது? இது வந்து மக்கள் நேரடியாக அனுபவித்திருக்கிறார்கள் இந்த வேதனையை. இந்த திட்டங்கள் எதுவுமே அப்போ செயல்படாது. இந்த லாஸ்ட் மினிட்ல இவங்க பண்ணுற இது எல்லாம் ட்ராமா தானே. இதில் என்ன திட்டம்? நீங்கள் என்ன உங்களோட ஸ்டாலின் நலம் காங்கிரஸ் ஸ்டாலின் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? மண்டபத்தில் நடத்தல இது ட்ராமா கம்பெனிங்க இது. அதில் என்ன அதில் திட்டம்லாம் ஒன்றும் கிடையாது சார். கலெக்டர் ஆஃபீஸில் மண்டே பெட்டிஷன் ஒழுங்காக இருந்தால் அவன் சார் மண்டபத்தில் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான். பிடிஓ ஆஃபீஸில் வேலை நடந்ததுன்னா, சர்வேயர் வந்து ஒழுங்காக அளந்தான்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் லஞ்சம் கேட்காம இருந்தான்னா, போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு தூக்கி போட்டு மிதிக்காமல் கட்ட பஞ்சாயத்து பண்ணாமல் இருந்தான்னா அவன் உங்கள்கிட்ட வர போகிறான். சிறப்பு சார். சார் பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். அடுத்து வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ் இதுக்கு மேலே ஃபுல் ஃப்ளெட்ஜ் டிஎம்கே பற்றியான ஒரு பாட்காஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ சார்.